செப்டம்பர் 10, 2025 சாயந்தரம் 5:05 ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ஸ்வான் லேக் அபார்ட்மெண்ட்டோடைய லிஃப்ட் ஓபன் ஆகுது. அந்த லிஃப்ட்டுக்குள்ள 2 நபர்கள் இருக்காங்க. 2 நபரை பார்க்கறதுக்கு அவங்களோட முகத்துல எந்த ஒரு பதட்டமும் இல்லாம ரொம்பவே கேஷுவலா இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட கையில ஹெவியா ஒரு பேக் இருக்கு. இவங்களை பார்க்கறப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ கேஷுவலா ஷாப்பிங் போயிட்டு ரிட்டர்ன் வந்த மாதிரி இருக்கு. எந்த ஒரு பதட்டமும் இல்லை, எந்த ஒரு அவசரமும் இல்லை. இவங்க 2 பேருமே பொறுமையா கீழே இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய பார்க்கிங் லாட்டுக்கு போறாங்க. அங்க போன இவங்க ஸ்கூட்டி எடுத்துக்கிறாங்க. ஸ்கூட்டில காலுகிட்ட இந்த பையை வச்சுட்டு அந்த வண்டி எடுத்துட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து வெளில போறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில போறத அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டியும் பாக்குறாரு. இதுதான் இவங்க 2 பேர்த்தையும் கேப்சர் பண்ண சிசிடிவி ஃபுட்டேஜ். இதை பார்க்குறப்பே உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியரா புரியும். இவங்களோட முகத்துல எந்த விதமான பதட்டமும் இல்லை. இப்ப அவங்களோட கையில இருக்கக்கூடிய அந்த லக்கேஜ் சாதாரணமான லக்கேஜ் கிடையாது. அதை பத்தி நாம பின்னாடி பார்க்கலாம். இது 50 வயசான ஒரு பொண்ணுடைய கிரைம் கேஸ். சில நேரம் வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு மனுஷங்களுடைய முகம் ஒரு மாதிரி தெரியலாம். ஆனா அந்த முகத்துக்கு உள்ளார ஒரு மிருகம் இருக்கும். அது நம்மளுக்கு பல நேரங்கள்ல தெரியறது இல்லை. இந்த 2 பேரும் 13th ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ரேணுகா அகர்வால் அப்படின்றவங்களுடைய வீட்டுல இருந்து தான் இந்த பேக் எடுத்துட்டு போறாங்க. அவங்க யாரு, இவங்க அவங்கள என்ன பண்ணாங்க, உண்மையாலுமே இந்த கேஸ்ல அப்படி என்ன நடந்துச்சு, நம்மளுடைய சேனல்ல இந்த உலகத்துல நம்மளை சுத்தி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத கேஸ் ஃபார்மட்ல பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். ஹைதராபாத் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஐடி கேபிட்டல் அப்படின்னு சொல்லலாம். இங்க ஒரு பெரிய டவுன்ஷிப் இருக்கு. அதுல ஸ்வான் லேக் அப்படின்ற ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. இது ரொம்ப செக்யூர்டான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. 24 மணி நேரமும் கேமராவுடைய கண்காணிப்புல இருக்கும். இந்த அபார்ட்மெண்ட்டை சுத்தி எல்லா இடத்துலயுமே கேமரா இருக்கு. யார் யாரெல்லாம் உள்ள வராங்க போறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே செக் பண்றதுக்கு அங்க ஒரு செக்யூரிட்டி இருக்காரு. அவர் ஒரு லெஜண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அதுல யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே அவர் எழுதி வச்சுப்பாரு. இப்ப அந்த டவுன்ஷிப்புக்கு வெறும் 300 மீட்டர் தூரத்துல தான் ஏசிபியோடைய ஆபீஸ் இருக்கு. அதாவது போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு டவுன்ஷிப்போடைய மொதல் டவர்ல இருக்கக்கூடிய 13வது ஃப்ளோர்ல இருக்க அகர்வால் ஃபேமிலி. இந்த அகர்வால் ஃபேமிலியில யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகேஷ் அகர்வால், வயசு 50. இவர் ஸ்டீல் பிசினஸ் பண்றாரு. சொந்தமா தனக்குன்னு சொல்லி ஒரு கடை வச்சு அந்த கடையில் இவர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிசினஸ் கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருக்கு. இப்ப இவங்களுடைய ஒய்ஃபான ரேணுகா அகர்வால் வயசு 50. இவங்க வீட்டுல இருந்து இவங்களோட குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்கிறாங்க. இவங்களுக்கு மொத்தம் 2 பிள்ளைங்க இருக்காங்க. முதல்ல பையன், அந்த பையனோட பேரு சுபம் அகர்வால், வயசு 26. 2வது பொண்ணு, அந்த பொண்ணுடைய பேரு தமனா அகர்வால், இவங்களுக்கு வயசு 22. இப்ப சுபம் அகர்வால் தன்னோட அப்பா கூட சேர்ந்து அந்த ஸ்டீல் பிசினஸ் அவரோட கடையில இருந்து பாத்துக்கிறாரு. இப்ப 2வது பொண்ணான தமனா அகர்வால் ஸ்டடீஸ்க்காக வேற ஒரு ஸ்டேட்ல போயிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபேமிலியில எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. பிசினஸ் நல்லா போகுது. ஃபேமிலி ஒழுங்கா ரன் ஆகுது. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தான் ரேணுகா அகர்வாலுக்கு சில பிரச்சனைகள் இருந்ததுனால அவங்களுக்கு சர்ஜரி ஒன்று பண்ணாங்க. இப்படி இவங்களுக்கு சர்ஜரி பண்ணியிருக்கிறதுனால அவங்களால அந்த வீட்டில இருந்து குக் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி, நம்மளாலாம் இங்க நின்று குக் பண்ணிட்டு இருக்க முடியாது, நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணாங்க. இதுக்காக ஒரு குக்கை அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. உண்மையாலுமே அந்த சமயத்தில் இவங்களுக்கு குக்கிங்க்கு ஆள் தேவைப்பட்டது. ஆனா இந்த ஒரு தேவை தான் இவங்களுடைய குடும்பத்தையும் மாற்றி போட போகுது. செப்டம்பர் 10, 2025 சாயந்தரம் ஒரு 7 மணி இருக்கும். இது ஒரு வழக்கமான நாள் தான். காலையிலே ராகேஷ் அகர்வாலும் அவரோட பையனான சுபம் அகர்வாலும் இவங்க 2 பேருமே அவங்களுடைய அந்த ஸ்டீல் கடைக்கு போறாங்க. வழக்கம் போல காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்களுடைய பிசினஸை பார்த்துருக்காங்க. பிசினஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்பா பையன் இவங்க 2 பேருமே வீட்டுக்கு திரும்புறாங்க. அவங்களுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு ரீச் ஆகுறாங்க. லிஃப்ட் ஏறுறாங்க. ஏறி 13வது ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய அவங்களோட பிளாட்டோடைய மெயின் டோர் கிட்ட நிக்கிறாங்க.
காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஆனா உள்ள இருக்கக்கூடிய ரேணுகா அகர்வால் கதவு வந்துட்டு திறக்கல. ரொம்ப நேரம் காலிங் பெல் அடிச்சு பார்த்திருக்காங்க. ரேணுகா அகர்வால் கதவு திறக்கல. உள்ள இருந்து எந்த ஒரு சத்தமும் இல்லை. இவங்க 2 பேருமே கூப்பிட்டு பாக்குறாங்க. ரேணுன்னு கூப்பிடுறாங்க, அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க, கதவு தட்டுறாங்க. ஆனா உள்ள இருந்து எந்த ஒரு சத்தமும் இல்லை. என்னாச்சு, தூங்கிட்டு இருந்தா கூட இந்நேரத்துக்கு சத்தம் கேட்டு எந்திரிச்சிருக்கலாம், என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவங்க உள்ள இருக்கக்கூடிய ரேணுகா அகர்வாலுக்கு கால் பண்றாங்க. இப்படி இவங்க பண்ற அந்த காலோடைய ரிங் சத்தமும் உள்ளார கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல, கால் அட்டன் ஆகல. இதனால இவங்களுக்கு பதட்டம் ஆகுது. என்ன நடக்குதுங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இவங்க நடந்துகிட்டதே இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கதவு பிடிச்சி முடிஞ்ச வரைக்கும் தள்ளி பார்த்திருக்காங்க, இடிச்சு பார்த்திருக்காங்க. அந்த கதவு ஓபன் ஆகல. இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பிளம்பரான சிதம்பரம் அப்படின்ற ஒரு நபரை வர வச்சு பின்னாடி இருக்கக்கூடிய பால்கனி வழியா உள்ள போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால பிளம்பரான சிதம்பரம் குருவும் பின்னாடி இருக்கக்கூடிய பால்கனி வழியா ஏறி அந்த வீட்டுக்குள்ள குதிக்கிறார். அங்க இருக்கக்கூடிய ஸ்லைடிங் டோரை கஷ்டப்பட்டு திறந்து இவர் அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாரு. வீட்டுக்குள்ள ரொம்பவே அமைதியா இருக்கு, அதே மாதிரி இருட்டா இருக்கு. இவர் மெயின் டோர் நோக்கி நடந்திருக்காரு. மெயின் டோர் ஓபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நடந்து போயிட்டு இருந்த அந்த சமயத்துல ஏதோ ஒன்று இவரோட காலை தட்டுது. சரி என்னன்னு தெரியல, முதல்ல போயிட்டு நம்ம மெயின் டோர் ஓபன் பண்ணலாம் அப்படின்ட்டு வேகமா போயிட்டு மெயின் டோர் ஓபன் பண்றாரு. இப்ப வெளியில் நின்றுட்டு இருந்த அகர்வால் ஃபேமிலி அத்தனை பேருமே வீட்டுக்குள்ள வராங்க. வந்து அந்த வீட்டுடைய லைட்டை போடுறாங்க. லைட்டை போட்ட உடனே ரேணுகா தேவி தரையில விழுந்து கிடக்கிறத பாக்குறாங்க. பார்த்த உடனே இவங்க பயந்து போயிட்டு பக்கத்துல போறாங்க. ஒருவேளை ரேணுகா மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. ஆனா சுத்தி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கறத பார்க்கும் போது தான் தெரியுது ரேணுகா தேவி ரத்த வெள்ளத்துக்கு நடுவுல இறந்து கிடக்குறாங்கன்னு. அதுவும் அவங்க சாதாரணமா கிடக்க கிடையாது. அவங்களோட கை கால் எல்லாமே கட்டி போட்டு தரையில கிடக்குறாங்க. அவங்களோட உடம்புல, கையில, கால்ல, கழுத்துல அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துல இருந்தும் ரத்தம் வந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் சுபம் அந்த ஃப்ளோர்ல அலறி கத்துன அந்த சத்தம் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை பேருக்குமே கேட்டுச்சு. ராகேஷ் அதே இடத்துல உட்காந்து கதறி கதறி அழுகிறாரு. யாருக்குமே இங்க என்ன நடந்தது அப்படின்னு புரியல. இப்ப எல்லாத்தோட மனசுல இருக்க ஒரே ஒரு கேள்வி, யார் இதை பண்ணிருப்பா? ராகேஷ் வந்து பேக்கெட்டுக்குள்ள கையை விட்டு போன் எடுக்கிறாரு. அவரோட கையெல்லாம் நடுங்குது. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி சார் இந்த இடத்துக்கு கொஞ்சம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்ப இந்த கிரைம் நடந்திருக்கக்கூடிய இந்த இடம் வந்துட்டு நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சாதாரணமான இடம் கிடையாது. பயங்கரமான ஹை செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடம். அதுவும் ஏசிபி ஆபீஸ்க்கு வெறும் 300 மீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு இடம். இதனால அந்த ஸ்டேஷனுடைய சீனியர் ஆபீசரே வேகமா அந்த ஸ்பாட்டுக்கு வராரு. இவங்க தனியா வர கிடையாது. இவங்க கூடவே டாக் ஸ்குவாடு, ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்ஸ், ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு தான் வராங்க. இவங்க எல்லாருமே இந்த 13th ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. தர ஃபுல்லா ரத்தமா இருக்கு. ஆபீசர்ஸ் வந்து பார்த்தப்ப அவங்க கரெக்டா டிராயிங் ரூம் கிட்ட தான் இருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. அவங்க கை கால் ரெண்டுத்தையுமே கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவங்க கை கால் கட்டி இருக்கிற அந்த கைத்தை பார்க்கும்போது அது ஏதோ ரேண்டமா எடுத்து கட்டின மாதிரி தெரியல. இவங்களோட கையும் காலையும் கட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த கைத்தை புதுசா ரெடி பண்ண மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் அந்த வீடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தப்ப அந்த வீட்டுடைய கபோர்டு எல்லாமே ஓப்பனா இருக்கு. எல்லா டிராஸையுமே திறந்துருக்காங்க. அந்த வீடு கம்ப்ளீட்டா கலைஞ்சு கிடக்கு. மொத்தத்துல யாரோ ஒருத்தங்க அவசரமா அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே தேடின மாதிரி இருக்கு. இவங்களோட உடம்புல இருந்து வெளியில வந்த ரத்தம் ஃப்ளோர்ல மட்டும் இருக்க கிடையாது. பக்கத்துல இருந்த சோஃபால, டிவியில, செவத்துல எல்லா இடத்துலயுமே அடிச்சிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீசர்ஸோட கண்ணில் எடுத்த உடனே ஒரு விஷயம் படுது. அது ஒரு பிரஷர் குக்கர். முழுசா ரத்த கரையோட கிடக்கக்கூடிய ஒரு பிரஷர் குக்கர். இதை பார்க்கும் போதே தெரியுது கொலைகாரன் இதை தான் யூஸ் பண்ணி இவங்களை அடிச்சு கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு. இந்த சடலம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து ஆபீசர்ஸே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறாங்க. அந்த லெவலுக்கு ரொம்ப கொடூரமா பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு மோசமா யார் இவங்களை கொலை பண்ணணும்? அந்த ஃப்ளாட்டுக்கு வெளியில காரிடோர்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தோட முகத்திலுமே பயம்தான் இருக்கு. இப்படி ஒரு சம்பவம் பக்கத்து வீட்டில் நடந்திருக்கு, நம்மளோட அபார்ட்மெண்ட்ல நடந்திருக்கு அப்படின்றப்ப நாளைக்கு நமக்கு நடந்துருமோ அப்படின்ற பயம் அவங்களுக்கு இருக்கு. இப்ப இப்படி ஒரு கொலையை பண்ணிட்டு போன அந்த நபர் வெளியிலிருந்து வந்த நபரா இல்ல இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நபரா? போலீஸ் ஆபீசர்ஸ் அடுத்ததா என்னென்ன ஃபார்மாலிட்டியான விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த வீட்டுடைய கதவு எதுவும் உடைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தாங்க. அந்த வீட்டுடைய கதவு உடைக்கப்படல. அந்த வீட்டுடைய ஜன்னல் முடையில அந்த வீட்டுடைய பால்கனி வழியா வந்திருப்பாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மொத்தத்துல இது ஒரு ஃபோர்ஸ் என்ட்ரி கிடையாது. திங்ஸ் எல்லாமே இழுத்து போட்டு கிடக்குது. ரேணுகாவுடைய உடம்புல இருந்த நகை எல்லாமே காணாம போயிருக்கு. இது எல்லாத்தையுமே வச்சு பாக்குறப்ப இந்த கொலையை பண்ணவங்களுடைய மோட்டிவ் பணம் தான் அப்படின்னு தெரியுது. கொள்ளையடிக்கு வந்தவங்க ஃபோர்ஸா கதவை உடைச்சிட்டு உள்ள வர கிடையாது. ஒன்னு ரேணுகா அகர்வால் லைட்டா கதவு திறந்து வச்சிருக்கணும், இல்லைன்னா கதவு திறந்து வச்சுட்டு உள்ள இருந்திருக்கணும். அந்த சமயம் உள்ள வந்திருக்கணும். ஆனா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரேணுகா அகர்வால் எப்பயுமே கதவு திறந்து வச்சுட்டு இருக்க மாட்டாங்க.
சொல்லப்போனா பொதுவாகவே அபார்ட்மெண்ட்ல யாருமே கதவை ஓபன் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க, எல்லாமே டோரை க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. இதுபடி இவங்களும் டோரை க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க அப்படின்னா ஒருவேளை வந்த அந்த நபருக்கு இவங்களே கதவு திறந்து விட்டுருக்கணும். இதை வச்சு பார்க்குறப்ப அந்த வந்த நபரை ஏற்கனவே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், பழக்கப்பட்ட நபர் அப்படின்றதுனால அந்த கதவை திறந்து விட்டுருக்கணும். இப்போ ரேணுகா அகர்வாலுடைய சடலத்தை உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு பிரேத பரிசோதனை பண்றதுக்காக கொண்டு போறாங்க. இப்படி பிரேத பரிசோதனை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்டை பார்த்தா அத்தனை பேருக்குமே பயங்கரமான ஷாக். ஏன்னா ரேணுகா அகர்வாலுடைய உடம்புல மொத்தம் 40 இடத்துக்கு மேல கத்தி குத்து இருக்கு. கத்தியால ஏற்பட்ட காயங்கள் மட்டும் கிடையாது, அவங்களோட உடம்புக்குள்ள கத்திரிக்கோலை வச்சு குத்துன மாதிரியான காயங்களும் இருக்கு. அது மட்டும் கிடையாது, அவங்களோட தலையில ஏதோ ஒரு பலமான விஷயத்தை வச்சு மாத்தி மாத்தி அடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அவங்களோட மண்டோடைய கொஞ்சம் இறங்கி வளைஞ்சிருக்கு. இந்த விஷயத்தை கேட்கும் போதே அங்க இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு விஷயம் கிளியரா புரியுது. அங்க கிடந்த அந்த பிரஷர் குக்கரை வச்சு தான் அடிச்சிருக்கணும். பொதுவாக ஒரு நபர் கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க, அந்த விஷயத்தை அந்த வீட்டில் இருக்கவங்க பார்த்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ஏதோ 1-2 டைம் குத்தி அவங்கள கொலை பண்ணலாம். ஆனா இப்படி கை காலெல்லாம் கட்டி போட்டு 40 தடவைக்கு மேல குத்தி இப்படி பிரஷர் குக்கர் எடுத்து தலையில மாத்தி மாத்தி அடிச்சு கொலை பண்ணிருக்காங்கன்னா இது நார்மல் கிடையாது. ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொலை கரெக்டா செப்டம்பர் 10ஆம் தேதி மதியானம் 3 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ள தான் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ராகேஷ் அகர்வால் கடையில் இருந்த அந்த சமயத்துல வீட்டில் இருக்கக்கூடிய தன்னோட ஒய்ஃப் என்ன பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக சாயந்தரம் ஒரு 5 மணி அளவுல தன்னோட ஒய்ஃப்க்கு இவரு கால் பண்ணியிருக்காரு. அப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்த ரேணுகா தேவி எடுக்கல, அந்த போன் ஃபுல் ரிங் ஆயிருக்கு. அந்த சமயம் அவர் என்ன நினைச்சிருப்பாரு, சரி ரேணுகா வீட்டுல பிஸியா இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஆனா இவரு கால் பண்ண அந்த டைம்ல அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள ரேணுகா உயிரோடவே இல்லை. சொல்லப்போனா இவர் கால் பண்ண அந்த சமயத்துல ரேணுகா சடலமா இருந்திருக்காங்க, அவங்க பக்கத்திலே தான் போன் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் நாளைக்கு இவர் யோசிச்சு பார்க்கறப்ப அவரோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இப்ப ஆபீசர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டைமிங் 3ல இருந்து 5, இந்த 3ல இருந்து 5க்குள்ள யார் வந்திருப்பா? போலீஸ் ஆபீசர்ஸ் முதல் ஸ்டெப்பா அந்த பிளாட்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராஸ் எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. ஸ்வான் லேக் அபார்ட்மெண்ட்ல எல்லா இடத்துலயுமே சிசிடிவி கேமராஸ் இருக்கு. லாபில, என்ட்ரன்ஸ்ல, லிப்ட்ல, பார்க்கிங்ல எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஆபீசர்ஸ் அந்த செப்டம்பர் 10ஆம் தேதி 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் யார் யார் வந்திருக்கா போயிருக்கா அப்படின்ற எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. அப்பதான் சாயந்தரம் 5 மணி 5 நிமிஷத்துல 2 நபர்கள் 13th ஃப்ளோர்ல இருந்து வெளியில போறத பாக்குறாங்க. அதுல ஒருத்தனோட கையில ஒரு பெரிய டிராவல் பேக் இருக்கு. 2 பேருமே ரொம்ப கேஷுவலா பேசிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய லிஃப்ட்டுக்குள்ள ஏறுறாங்க. அந்த லிஃப்ட் கீழே போகுது, பேஸ்மெண்ட் போகுது, பார்க்கிங் போறாங்க. போயிட்டு அவங்களோட ஸ்கூட்டி எடுத்துட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து கிளம்புறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியே அந்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டு போயிட்டு ராகேஷ் அகர்வால் கிட்ட காட்டுறாங்க. காட்டின உடனே ராகேஷ் என்ன சொல்றாருன்னா, இவனுடைய பேர் வந்துட்டு ஹர்ஷ், இவன் எங்க வீட்டுல தான் வேலை பார்த்துட்டு இருக்கான், இவன் குக்கா இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இவன் எங்க வீட்டுல குக்கிங்காக ஜாயின் பண்ணி ஒரு 10 நாள் கூட முழுசா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த ஃபுட்டேஜில் இருக்கக்கூடிய 2வது நபரும் ராகேஷ்க்கு தெரிஞ்ச நபர் தான். இந்த நபரோட பேர் வந்துட்டு ரோஷன். இந்த நபர் இதே பில்டிங்ல இருக்கக்கூடிய 14th ஃப்ளோர்ல ரியா அப்படின்றவங்களுடைய வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இந்த ரோஷன் அப்படின்ற நபர் கடந்த 11 மாசமா மேல் பிளாட்ல இருக்கக்கூடிய ரியாவோட வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். பொதுவாகவே ரியாவுடைய ஸ்கூட்டர் கீ கூட ரோஷன் கிட்ட தான் இருக்கும். ஏன்னா டக்குன்னு வெளியில போயிட்டு எதனாச்சும் கடையில காய்கறி வாங்கணும், இந்த மாதிரியான விஷயத்துக்காக அவங்களுடைய ஸ்கூட்டர் கீ இவங்க கிட்ட தருவாங்க. சொல்ல போனா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்க்கிங் லாட்ல இருந்து இவங்க வெளியில போறது ரியாவுடைய ஸ்கூட்டர்ல தான். இவங்க 2 பேரும் எப்படி இந்த இடத்துக்கு வேலை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளேஸ்மெண்ட் ஏஜென்சி மூலமா, கொல்கத்தால ஒரு பிளேஸ்மெண்ட் ஏஜென்சி இருக்கு. இவங்க வீட்டுக்கு தேவையான அத்தனை பேர்த்தையும் ரெடி பண்ணி தருவாங்க. டிரைவர்ஸ், செக்யூரிட்டிஸ், கார்டனிங் ஒர்க் பண்றவங்க, குக்கிங்க்கு, இந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் ஆட்கள் ரெடி பண்ணி தரக்கூடிய ஒரு ஏஜென்சியில இருந்து அவங்க வந்திருக்காங்க. இப்போ அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்கூட்டர்ல வெளியில போனவங்க எங்க போயிருக்காங்க? கமிஷனர் அவினாஷ் உடனே இந்த கேஸ்க்கு ஆக்ஷன் எடுக்கிறாரு. மொத்தம் 5 டீமை ஃபார்ம் பண்றாரு. இதுல 3 டீம் ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், டாக்ஸி ஸ்டாண்டு எல்லா இடத்துக்கும் போறாங்க. மீதி 2 டீம் ராஞ்சிக்கு போறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 பேருடைய ஹோம் டவுன் ராஞ்சி தான். ஃபர்ஸ்ட் குளூவா பார்க்கிங்ல இருந்து வெளியில வர அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தப்ப இந்த ஸ்கூட்டர் ஹவுசிங் காலனி பக்கமா போறது தெரியுது. இப்படி ட்ரேஸ் பண்ணி போனப்ப இந்த ஸ்கூட்டர் மதப்பூர்ல தனியா நின்னுட்டு இருந்தது. வேணும்னே தான் இவங்க அந்த ஸ்கூட்டரை விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த ஸ்கூட்டர் மூலியமா நாளைக்கு நம்மள ட்ராக் பண்ணிடக்கூடாது
அப்படின்னு தெரிஞ்சுதான் விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ ஆபீசர்ஸ் அடுத்த கட்டமா ஒரு முடிவு எடுத்தாங்க. இவங்க 2 பேர்த்தோட போட்டோவையும் எல்லா இடத்துலயும் நியூஸ் பேப்பர்ல, டிவி சேனல்ஸ்ல எல்லா இடத்துலயும் தந்தாங்க. இவங்களோட போட்டோ மட்டும் கிடையாது, இவங்களை எடுத்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் எல்லா நியூஸ் சேனலுக்கும் தந்தாங்க. இந்த நியூஸ் எல்லா இடத்துலயுமே வைரலா பரவ ஆரம்பிக்குது. வாட்ஸ்அப் குரூப்புக்கெல்லாம் வந்துட்டு ஷேர் ஆகுது. ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லா இடத்துலயுமே பரவுது. ஆபீசர்ஸோட இந்த மூவ் ஒர்க் அவுட்டும் ஆச்சு. ஒரு கேப் கம்பெனி ஓனர் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணாரு. கால் பண்ணி இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் எங்க கம்பெனி சேர்ந்த டிரைவர் தான் இவங்க 2 பேர்த்தையும் டிராப் பண்ணதா சொல்றாரு. செப்டம்பர் 10 ராத்திரி நேரம் செகண்டராபாத்ல இருந்து ராஞ்சிக்கு கேப்ல இவங்க கம்பெனியோட டிரைவர் இந்த 2 நபரையும் போயிட்டு டிராப் பண்ணிருக்காரு. மொத்தம் 1250 கிலோமீட்டர், இதுக்கு 15,000 அட்வான்ஸும் தந்திருக்காங்க. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இவங்க 2 பேரும் ராஞ்சிக்கு ட்ரெயின்ல தான் போலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. இதுக்காக இவங்க ட்ரெயின் டிக்கெட்டுமே வந்துட்டு எடுத்துறாங்க. இந்த சமயம் தான் செகண்டராபாத் ரயில்வே ஸ்டேஷன்ல போலீஸ் ஆபீசர்ஸோட கார்லாம் வந்து நிக்கவும், நம்மள பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சத்தம் போடாம வெளியில வந்து அங்க இருந்து ஒரு டாக்ஸியை பிடிச்சிருக்காங்க. அதுதான் இவங்களோட டாக்ஸி. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 15,000 இவங்க பே பண்ண கிடையாது. இவங்க கிட்ட அந்த சமயத்துல கொடுக்கறதுக்கு பணம் இல்ல, கொடுத்தாலும் நம்ம மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சவனுங்க ரோஷனுடைய கசினான ராஜு வர்மா அப்படின்ற அந்த நபர்கிட்ட பணம் கேட்டிருக்காங்க. அந்த நபரும் டைரக்டா அவரோட பணத்தை கொடுக்க கிடையாது, அவரு அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டோட அக்கவுண்ட்ல இருந்து இவங்களுக்கு யூபிஐ மூலியமா அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காரு. அது ஸ்ட்ரைட்டா கேப் டிரைவருடைய யூபிஐ அக்கவுண்ட்டுக்கே போகுது. இப்போ இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ் ஆபீசர்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த கேப் டிரைவருடைய அந்த டிரான்சாக்ஷன் ஐடி, அவங்க கடைசியா டிராப் பண்ண அந்த லொகேஷன் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. இதில் இருந்து போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு விஷயம் கிளியர் ஆகுது. அவனுங்க 2 பேருமே அவங்களுடைய சொந்த ஊரான ராஞ்சிக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு. செப்டம்பர் 12, 2025 ராஞ்சி, ஜார்க்கண்ட். இந்த குற்றம் நடந்த கரெக்டா 2 நாள் கழிச்சு ராஞ்சியில் இருக்கக்கூடிய குறுகலான தெரு நைட் ஒரு 11 மணிக்கு மேல இருக்கும். ஸ்ட்ரீட் லைட் பாதி வேலை செய்யல, பாதி மட்டும் தான் ஒர்க் ஆயிருக்கு. அந்த லைட்டோட வெளிச்சம் ரோட்ல அடிக்குது. நாய்ங்களாம் ஒரு மூலையில படுத்திருக்கு. எல்லா கடைகளும் ஷட்டர் போட்டு அடைச்சிருந்தாங்க. ஒரு வித அமைதி. இப்ப 2 ஒயிட் கலர் எஸ்யூவி ரொம்ப சைலண்டா லோ இன்ஜின் நாய்ஸோட அந்த இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல வந்து நிக்குது. உள்ள இருந்து ஹைதராபாத்தை சேர்ந்த போலீஸ் டீம், அப்புறம் ராஞ்சி சேர்ந்த போலீஸ் டீம் புல்லட் வெஸ்ட்லாம் போட்டுட்டு பொறுமையா அந்த இடத்தை சரவுண்ட் பண்றாங்க. வாக்கி டாக்கில இருந்து கூட ஒரு சின்ன சத்தம் வரல. இவங்க எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய ஒரு வீட்டை சுத்தி வளைக்கிறாங்க. இது யாருடைய வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜு வர்மாவுடைய வீடு. ஏற்கனவே கேபுக்காக காசு கொடுத்த அந்த ஃப்ரெண்டோட வீடு. இப்ப அந்த ஃப்ரெண்டு வீட்டுல தான் இவனுங்க 2 பேரும் இருக்கானுங்க. இந்த வீட்டுக்கு வெளியில ஒரு இரும்பு கேட் இருக்கு. சைட்ல சில பைக்ஸ் எல்லாம் நிப்பாட்டி இருக்காங்க. ஒரு ஜன்னல் மட்டும் திறந்திருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் பொறுமையா அந்த ஜன்னல் கிட்ட போயிட்டு உள்ள என்ன பண்றாங்கன்னு எட்டி பாக்குறாங்க. கரெக்டான சிக்னலுக்காக அத்தனை பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு கோ அப்படின்ற ஒரு சவுண்ட் கேக்குது. திடீர்னு கேட் எகிரி குதிச்சு எல்லாருமே அந்த மெயின் டோருக்கு போயிட்டு அந்த மெயின் டோரை தட்டி உடைக்கிறாங்க. பேக் டோர்லயுமே 2 போலீஸ் ஆபீசர்ஸ் நிறுத்தி இருக்காங்க. இப்படி அந்த வீட்டுக்குள்ள போனா தரையில ஒரு பாயை விரிச்சு ஹர்ஷ்குமார் அந்த பாயில படுத்திருக்கான். அவங்க பக்கத்துல ஒரு எம்டி பாட்டில் இருக்கு. பயங்கரமா குடிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரூம் ஃபுல்லா வாடையை அடிக்குது. ரோஹன் சிங் செவுத்துல சஞ்சவனோட போன் எடுத்து இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். ஆபீசர்ஸ் அத்தனை பேருமே இவங்க 2 பேர்த்தையும் டக்குன்னு போட்டு லாக் பண்றாங்க. இந்த சத்தம் கேட்ட ராஜு வர்மா எந்திரிக்கிறான். அவன் அந்த சமயத்துல தூங்கிக்கிட்டு இருந்தான். எந்திரிச்ச உடனே போலீஸை பார்த்து ஷாக் ஆகுறான். இப்ப அவனையுமே போலீஸ் ஆபீசர்ஸ் விட கிடையாது, அவனையும் சேர்த்து அரெஸ்ட் பண்றாங்க. இவங்க 3 பேரும் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹர்ஷ்குமார், இவனுக்கு 21 வயசு ஆகுது. இவன் தான் இந்த கேஸோடைய அக்யூஸ்ட் 1. அடுத்ததா ரோஷன் சிங், வயசு 22. இவன் தான் இந்த கேஸோடைய அக்யூஸ்ட் 2. ராஜு வர்மாவையும் சேர்த்து தான் அரெஸ்ட் பண்றாங்க. ராஜு வர்மாவுக்கு வயசு வெறும் 19 தான். இவன் இந்த கேஸோடைய அக்யூஸ்ட் 3 ஆக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்ததுக்கு. உடனடியாக போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த ரூமை ஒரு பக்கமா சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல அங்க இருந்த ஒரு பெட்டு கடியில ஒரு பேக் கிடைக்குது. அந்த பேக்கை தூக்கி வச்சு இவங்க ஓபன் பண்ணி பார்த்தப்ப உள்ளார பணம் இருக்கு, நகை இருக்கு. அந்த நகை எல்லாத்தையுமே போலீஸ் ஆபீசர்ஸ் ஒண்ணு எடுத்து டேபிள் மேல வைக்கிறாங்க. இப்படி வச்சு பார்த்தப்பதான் தெரியுது அதில் இருக்கக்கூடிய நகைகள்ல முக்காவாசி டூப்ளிகேட் நகை தான் அப்படின்னு. அதாவது ரேணுகா எல்லாத்தையுமே தங்கத்துல போட்டிருக்க கிடையாது, நிறைய விஷயத்த கவரிங்ல வாங்கி வச்சிருக்காங்க. சொல்லப்போனா அதில் இருக்கக்கூடிய முக்காவாசி கவரிங் தான். இதுல எது தங்கம் எது கவரிங்னு கூட தெரியாம ஒருத்தங்களை கொலை பண்ணிட்டு வந்திருக்கானுங்க. ஒருவேளை இவனுங்க இந்த இடத்துல மிஸ் ஆயிருந்தா கூட நாளைக்கு அந்த நகையை எடுத்துட்டு போயிட்டு விற்கிறேன் அப்படின்ட்டு கடைக்கு போயிருந்தா அங்க வச்சு போலீஸ் கிட்ட மாட்டிருப்பானுங்க. இதுல அப்படி என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல்டு ரிங்கு, பேங்கிள்ஸ், நெக்லஸ், ஒரு 16-17 பிராண்டட் வாட்சஸ் இருந்திருக்கும். எல்லாமே பிராண்டட் வாட்சஸ். எல்லாத்தையுமே ஷோரூம்ல வைக்கிற மாதிரி எடுத்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பிளாட்டோடைய
கீயும் இவங்க கிட்ட தான் இருந்திருக்கு. கொலையை பண்ணி முடிச்சிட்டு அந்த பிளாட்டை வந்து லாக் பண்ணிட்டு சாவியும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. இப்படி முக்காவாசி கவரிங்கா இருக்கக்கூடிய இந்த நகையை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்கள 40 தடவைக்கு மேல குத்தி இருக்கானுங்க. ப்ரெஷர் குக்கர் எடுத்து பயங்கரமா அடிச்சிருக்கானுங்க. இப்ப கிரைம் சீன்ல என்னென்னலாம் மிச்சம் இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கரு, கத்தி, சிசரு, இது எல்லாத்துலயுமே கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து இந்த 2 பேருக்கு கூட வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தப்ப அதில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அத்தனையுமே இவங்களோட மேட்ச் ஆகுது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எவிடன்ஸ், அப்புறம் இந்த யூபிஐ ஸ்டேட்மெண்ட், அப்புறம் பார்க்கிங்ல அந்த வீட்டு காரிடோர்ல எடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ், இவங்க கிட்ட இருந்து ரெக்கவர் ஆன அந்த ஸ்கூட்டி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்களை அரெஸ்ட் பண்ணி இன்ட்ராகேஷன் ரூம்குள்ள வச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கேட்கறாங்க. இந்த சமயம் இவங்க கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, ரேணுகா அகர்வாலுக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி ரீசெண்டா சர்ஜரி முடிஞ்சிருக்கு. அதனால அவங்களால நின்று குக் பண்ண முடியாது அப்படின்றது தெரிஞ்சது. இந்த சமயம் தான் அவங்களோட ஃப்ளோருக்கு மேல் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ரியா அப்படின்றவங்க கிட்ட இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 14th ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ரியா ஏற்கனவே ஒருத்தங்களை வீட்டுக்கு வேலைக்கு வச்சிருந்தாங்க 11 மாசமா. அந்த நபர் தான் ரோஷன். இப்படி பேசிட்டு இருந்தப்ப ரியா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்க ரோஷன் அப்படின்ற இந்த பையன் நல்லாவே வேலை பார்க்கறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க இந்த பையனை ஒரு ஏஜென்சி மூலியமா தான் வர வச்சோம், நீங்களும் வேணா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ரேணுகாக்கு அந்த சமயத்துல குக்கிங்க்கு நீட் இருந்ததுனால சரி நானும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி இவங்க கான்டாக்ட் பண்ணி வர வச்ச அதே ஏஜென்சிக்கு கால் பண்ணி எனக்கு குக்கிங்க்கு ஒரு நபர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்ப ஹார்ஷ் குமார் அப்படின்ற ஒரு நபர் அப்பாயிண்ட் பண்ணி இருந்திருக்காங்க. ஆகஸ்ட் 31, 2025 இவன் அந்த ஃபிளாட்டுக்கு வேலைக்கு வரான். இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய கேட்டட் கம்யூனிட்டியில் இவன் ஒர்க் பண்ணதே கிடையாது. உள்ளே வந்து பார்த்த உடனே எல்லாமே அவனுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கு. பெரிய பெரிய ஃப்ளாட்டுக்குள்ளே எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்த இவன் என்ன இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்கன்னு பிரமிச்சு போகிறான். இப்படி தான் ஒரு நாள் குக்கிங்லாம் முடிச்சுட்டு அந்த ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்தில் அந்த பெட்ரூமுடைய கபோர்டு ஒன்று ஓப்பனில் இருந்தது. அந்த கபோர்டுக்குள்ள ஹர்ஷோடைய கண்ணு போது அதில் ஒரு டிஜிட்டல் சேஃப்டி லாக்கர் ஒன்று இருந்தது. அது மட்டும் இல்லை, அது சுற்றி விலை உயர்ந்த வாட்சஸ்லாம் வந்துட்டு கலெக்ஷன் மாதிரி வச்சிருந்திருக்காங்க. அது எல்லாமே இவனோட கண்ணில் வந்து படுது. இப்பதான் ஹர்ஷோட மைண்டுக்குள்ள ஒரு தாட் வருது, இப்படிப்பட்ட பணக்காரங்களோட வீட்டில் கோல்டு எவ்வளோ இருக்கும், பணம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹார்ஷ்கே ஏற்கனவே அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரோஷனை ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். 2 பேருமே ஒரே ஊர்ல இருந்தா வந்திருக்காங்க, ஒரே ஏஜென்சி மூலியமா. அன்னைக்கு நைட்டே ஹார்ஷ் போயிட்டு ரோஷன் கிட்ட இந்த மாதிரி பேசியிருக்கான். அந்த வீட்டுக்குள்ள நான் இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் பார்த்தேன். அந்த வீட்டுக்குள்ள ஒரு லாக்கர் இருக்கு, வாட்சை எத்தனை வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க பணம் எவ்வளோ வச்சிருப்பாங்க, நகை எவ்வளோ வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நைட்டு ரோஷன் கிட்ட போயிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இப்படி பேசிக்கிட்டே இருந்ததுல அந்த பேச்சுவார்த்தை ஒரு கட்டத்தில் அந்த காசெல்லாம் நம்ம கிட்ட இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுது. அடுத்த கொஞ்ச நேரத்திலே சரி அந்த வீட்டில் இருக்கிற பொருள்லாம் நம்ம கொள்ளையடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வராங்க. அதுக்கான ஒரு பிளானையும் போடுறானுங்க. ஹார்ஷ் அந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்த அந்த முதல் வாரத்திலே அந்த வீட்டில் இருக்கிறவங்க யார் யாரு, அவங்க எப்படி இப்படி நடந்துப்பாங்க, அவங்களோட டெய்லி ரொட்டீன் என்ன, எந்தெந்த சமயம்லாம் வீட்டில் இருப்பாங்க, எப்பப்போ வெளியில போவாங்க, எப்பப்போ வீட்டுக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே கலெக்ட் பண்ணிக்கிறான். இதுபடி நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ராகேஷ் அப்புறம் சுபம் இவங்க 2 பேருமே சீக்கிரமா கிளம்பி கடைக்கு போயிடுவாங்க. இப்படி இவங்க காலையில போனாங்க அப்படின்னு சொன்னா மதியானம் சாப்பிட்றது கூட வர மாட்டாங்க, சாயந்தரத்துக்கு மேல தான் வருவாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஃபிளாட்டை கிளீன் பண்றதுக்காக ஒருத்தங்க காலையில ரெகுலரா வருவாங்க. இவங்க காலையில வந்துட்டு மதியானம்லாம் போயிடுவாங்க. இப்ப மதியானத்துல இருந்து சாயந்தரத்துக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கிறான். இப்ப நம்ம இந்த டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே இந்த டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த சம்பவத்தை பண்றதுக்கு இவனுக்கு 2 பேருமே ஃபிக்ஸ் பண்ணி வச்ச டேட் செப்டம்பர் 10 புதன்கிழமை. அன்னைக்கு இவன் பிளான் பண்ண மாதிரி ராகேஷ் சுபம் 2 பேரும் கடைக்கு போயிட்டாங்க. அந்த வீட்டில் வேலை செய்யறவங்க வந்துட்டு மதியானம் போயிட்டாங்க. இவன் இந்த வீட்டில் மதியானம் குக் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். சுமார் ஒரு 3-4 மணி இருக்கும். ஹார்ஷ் மேல் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ரோஷனுக்கு கால் பண்ணி நீ வா அப்படின்னு சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த சில நிமிஷத்திலே ரோஷன் வரான். ரோஷன் வந்த உடனே ஹார்ஷ் வந்துட்டு அந்த கதவை ஓபன் பண்ணி அவனை உள்ளார கூப்பிடுறான். இப்ப ரோஷன் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க இந்த விஷயத்தை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ரேணுகாவும் பார்த்திருக்காங்க. ஆனா ரேணுகா அதை பெருசா எடுத்துக்கல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்க இன்னொருத்தங்க வீட்டுக்கு மாத்தி மாத்தி போயிட்டு வர்றது சகஜம். அந்த மாதிரி ஹர்ஷ் கூட சேர்ந்து போறதுக்காக ரோஷன் வந்திருப்பான் போல இருக்கு அப்படின்ட்டு கேஷுவலா விடுறாங்க. இப்ப ரேணுகா அந்த வீட்டுக்குள்ள இருந்த அந்த சமயத்துல இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல ஒரு பெரிய பிரஷர் குக்கர் எடுத்து ரேணுகாவோட தலையிலே அடிக்கிறாங்க. இதுல ரேணுகா வலி தாங்க முடியாம அதே இடத்துல கீழே விழுகிறாங்க. உடனடியாக அவனுங்க 2 பேரும் சேர்ந்து அவனுங்க ரெடி பண்ணி வச்சிருந்த கயிறு எடுத்து இவங்களோட
அவங்களோட கை கால் ரெண்டுத்தையுமே கட்டி போடுறானுங்க. இதுக்கப்புறம் அந்த வீட்டை கம்ப்ளீட்டா சர்ச் பண்றானுங்க. கபோர்டு ஓபன் பண்ணி டிராவ் பிடிச்சி இழுக்கிறானுங்க. என்னென்ன தேரும் அப்படின்ட்டு பாக்குறானுங்க. இந்த சமயத்துல அந்த கபோர்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வாட்சஸ், அந்த வீட்டுல இருந்த பணம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறானுங்க. பத்தாததுக்கு ரேணுகா போட்டிருந்த அவங்களோட வாட்ச், நகை, மோதிரம் எல்லாத்தையும் கழட்டிக்கிறானுங்க. இருந்தாலும் ஹார்ஷோட மைண்ட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்த அந்த சீக்ரெட் லாக்கர் மேலதான் இருக்கு. அந்த லாக்கரை ஓபன் பண்ணோம் அப்படின்னா கோட் தெரியணும். கோட் இல்லாம அந்த லாக்கரை ஓபனே பண்ண முடியாது. இதனால இவனுங்க ரெண்டு பேரும் ரேணுகாவை பார்த்து மரியாதையை சொல்லு, கோட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கானுங்க. ரேணுகா பயத்துல சொல்லவே இல்லை. ரேணுகா இந்த சமயத்துல என்ன நினைச்சாங்க அப்படின்னே தெரியல. ஒருவேளை இவனுங்க கிட்ட சொன்னாலும் இவனுங்க நம்மள கொலை தான் பண்ண போறானுங்க அப்படின்றத இவங்க நினைச்சாங்களா என்ன அப்படின்னு தெரியல. ரெண்டு பேருமே ஒருத்தன் கையில கத்தியும் இன்னொருத்தன் கையில கத்திரிக்கோலும் வச்சுக்கிட்டு மரியாதையை சொல்லணும் மிரட்டியும் கடைசி வரைக்கும் ரேணுகா சொல்லல. இதுல கோவப்பட்ட ஹர்ஷ் வந்து முதல்ல கழுத்தை கிழிக்கிறான். அதுக்கப்புறம் தொண்டை வந்துட்டு இருக்கிறான். முடிஞ்ச வரைக்கும் பிரஷர் குக்கர் எடுத்து மாத்தி மாத்தி அடிச்சிருக்கிறானுங்க. அதில் தான் அந்த ஸ்கல் வந்துட்டு வளைஞ்சிருக்கு. கடைசி வரைக்கும் சொல்லாததுனால இருந்த கடுப்புல கத்தி எடுத்து மாத்தி மாத்தி ரொம்பவே கொடூரமா குத்தி கொண்டிருக்கானுங்க. ஒரு 50 வயசான ஒரு அம்மா, சொல்ல போனா இவனுங்களுக்கு 20-21 வயசு தான் ஆகுது. அவனுடைய அம்மா வயசு இருக்கும். இப்பதான் சர்ஜரி பண்ணி அந்த சர்ஜரி பண்ண காயம் கூட முழுசா ரெக்கவர் ஆகல. அதுக்குள்ள அந்த நகைக்காகவும் அந்த கவரிங் நகைக்காகவும் அநியாயமா அவங்கள அதே இடத்துல கொண்டிருக்கானுங்க. இப்ப இந்த கொலையை பண்ண இவனுங்க ரெண்டு பேர்த்தோட பேக்ரவுண்ட் செக் பண்ணப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்னும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோஷன் குமாரை பத்தி பார்க்கலாம். இவனுக்கு 22 வயசு ஆகுது. ரியா அப்படின்றவங்களோட வீட்டுல அந்த 14th ஃப்ளோர்ல வேலை பார்த்தவன். அவனை நம்பி அந்த வீட்டுக்குள்ள கம்ப்ளீட்டா எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணிருக்காங்க. வீட்டுல இருக்கக்கூடிய ஸ்கூட்டிக்கு எடுத்துட்டு போயிட்டு வரது கூட அலோவ் பண்ணிருக்காங்க. ஆனா அவன் மேல 2023ல கோத்தவள்ளி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கேஸ் இருக்கு. அதுவும் கொலை பண்ண போனா அப்படின்ற ஒரு கேஸ். அவன் மேல கொலை முயற்சிக்கான கேஸை போட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அதே 2023ல லால்பூர்ல இவன் திருடனா அப்படின்னு சொல்லி இவன் மேல கேஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவன் மேல அதே 2023ல சக்தேவ் நகர்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்லயுமே கம்ப்ளைண்ட் இருக்கு, திருடிட்டான் அப்படின்னு சொல்லி. இப்ப இவன் மேல இந்த மாதிரி பல கேசஸ் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நபரை தான் அந்த ஏஜென்சியில் இருக்கவங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட் செக்கும் பண்ணாம இவங்க கிட்ட வேலை பார்க்கறதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. அடுத்ததா ஹர்ஷ்குமார், வயசு 20. இவன் மேலயுமே எக்கச்சக்கமான கேசஸ் இருக்கு. அதுவும் போதைப் பொருள் யூஸ் பண்ணியிருக்கான், போதைப் பொருளை கடத்த முயற்சி பண்ணியிருக்கான் அப்படின்னு. அளவுக்கு அதிகமான போதை பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து அதிலிருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக கொல்கட்டால ரீஹபிலிட்டேஷன் சென்டர்லயும் இருந்துட்டு வந்திருக்கான். இந்த நபருக்கு மாச சம்பளம் 15,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி பேசி அந்த அபார்ட்மெண்ட்ல குக்கா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அந்த கொல்கட்டாவை சேர்ந்த அந்த ஏஜென்சிக்கு நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு. நிறைய பேர் வேலைக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால பெரிய லெவல்ல எந்த ஒரு வெரிஃபிகேஷனுமே பண்ணாம அசால்ட்டா செயல்பட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இவ்வளவு ஹை செக்யூரிட்டியா இருக்கக்கூடிய டவுன்ஷிப் அபார்ட்மெண்ட்ஸ் வெளியில இருந்து யாருமே உள்ள வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்பவே டைட்டா செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. ஆனா இங்க சில பிரச்சனைகள் வெளியிலிருந்து வர்றதில்ல, உள்ளுக்குள்ளே தான் இருக்கு. இவங்களோட கேஸ் இன்னுமே கோர்ட்ல போயிட்டு இருக்கு. இந்த சம்பவம் நடந்து முழுசா 1 வருஷம் கூட முடியல. இன்னுமே இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன தண்டனை அப்படின்ற தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த கேஸ்ல நான் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து வேலை செய்யறவங்களை பத்தினது கிடையாது. ஏன்னா இந்தியா ஃபுல்லா லட்சக்கணக்கான பேர் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. குக்கிங்க்கு வராங்க, கார்டனிங்க்கு வராங்க, டிரைவிங் ஒர்க் பண்றாங்க. இந்த மாதிரி பல பேர் அவங்களோட குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு மற்றவங்களோட வீட்டுக்கு போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி ஒர்க் பண்ணக்கூடிய அத்தனை பேருமே ரொம்ப நேர்மையா தன்னோட குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்குறாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த வீட்டுக்கு வந்து வேலை பார்க்குறவங்க அந்த வீட்டில் இருக்கவங்களோட ரொம்ப ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கேஸ் வந்துட்டு அவங்கள பத்தினது கிடையாது, இது சிஸ்டம் பத்தினது. பேக்ரவுண்ட் செக் எதுவுமே பண்ணாம இந்த மாதிரி இவங்களுக்கு கிரிமினல் ஹிஸ்டரிலாம் இருக்குது அப்படின்ற எந்த விஷயத்தையுமே நோட் பண்ணாம இவங்க பேர்ல இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் ஸ்டேஷன்ல இருக்க அப்படின்ற எதையுமே பார்க்காம இந்த மாதிரி எதையுமே வெரிஃபை பண்ணாம இன்னொருத்தவங்களோட வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப அசால்ட்டா அனுப்பி வச்சது. அந்த விஷயங்களை தான் நம்ம தப்பு அப்படின்ற மாதிரி இந்த கேஸ்ல சொல்றோம். என்னதான் ஏஜென்சி இந்த நம்பருக்கு நாங்கள் பேக்ரவுண்ட் செக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும், நாங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும், உங்ககிட்ட ஒரு நபர் ஒர்க்குக்கு வர அந்த சமயத்தில் அவங்களோட ஆதார் கார்டு, அவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்கள பற்றின சில விஷயங்களை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எனக்கு புரியுது, சொசைட்டியில் நம்பிக்கை அப்படிங்கிறது, அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் சொசைட்டியில் எல்லாருமே சர்வைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பிளைண்டாக ட்ரஸ்ட் வைக்காதீங்க. அதனால ஒரு நபரை நீங்கள் ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ்லாம்
வாங்கி வச்சுக்கோங்க. உங்க வீட்டில் உங்க வீடு சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல சிசிடிவி கேமராஸ்லாம் வந்துட்டு ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு பாருங்க. காசு, பணம், நகை, அப்புறம் காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் எல்லாத்தோட கண்ணிலுமே படுற மாதிரி வைக்காதீங்க. நம்மளோட திங்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம தான் அதை சேஃபாக பாதுகாக்கணும். இந்த விஷயங்களை தான் இந்த கேஸில் நம்ம சொல்ல வரோம். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்கே வச்சு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.